ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நானும் ரெகுலராக வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருக்கேன், பட் முடிய தான் மாட்டேங்குது. பட் எனிவேஸ் இன்றைக்கி ஓரளவுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ வீரா சீரியலை பொறுத்த வரைக்கும் எப்போ இந்த விஜய் கேரக்டர் உள்ளே வந்தாங்களோ அப்போலேருந்து மாறன் அண்ட் வீராவோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இப்போ கரண்ட் ட்ராக் ஃபுல்லாக விஜய் அண்ட் கார்த்திக் வச்சு தான் உள்ள ஃபுல்லாக ட்ராக் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்சு நம்ம அவங்க அத்தை இருக்காங்களே, லக்ஷ்மி மேம் இருக்காங்களே, அவங்க வந்து நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணுவாங்களோ, நெகட்டிவாக இல்லாமல் விஜயோட ஆட்டத்துக்கு ஆடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. வீராக்கும் அவங்க தங்கச்சிக்கும் ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீராக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. இந்த மேரேஜில் நடந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோமே பார்த்துருப்பீங்க. ப்ரொமோமே ட்ரெண்டிங்கில் வந்து போச்சு. நம்ம விஜய் வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டாங்க, இது மாதிரி இவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கல்மணி பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ஸோ வீரா செம்ம கோவமாக வந்து இனிமேல் என் தங்கச்சியே கிடையாது அப்படின்ற மாதிரி செம்ம கோவமாக வந்து கண்மணிகிட்ட பேசுவாங்க. ஸோ இப்போ தான் கண்மணி வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி செம்ம கோவமாக ஒரு பக்கம் விஜய் அடிப்பாங்க. அது ட்ரெண்டிங்கில் போச்சு. அது இப்போது ஓவர் கம் பண்ணுற மாதிரி நம்ம வீராவும் கண்மணியும் போடுற அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அவங்க நான் எதிர்பார்த்து அதுதான். ஸோ கண்மணியும் வீராவும் வந்து சேர்ந்துருக்கூடாது, பிரிஞ்சிருந்தால் தான் அவங்க ஆட்டத்தை நம்மளை கலைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பிளான் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இப்போ 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. அது காரணமும் விஜய் தான். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் சொல்கிற இது நான் தப்பே பண்ணலடான்னு எவ்வளவோ சொல்கிறாரு. வீட்டில் இருக்கவங்க யாருமே நம்ப மாட்டுறாங்க. இதுதாங்க பிரச்சனை. ஸோ பொண்ணு என்ன சொன்னாலும் நம்புகிறாங்க, பையன் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டுறாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு சொசைட்டி. என்ன பண்ணுறதுனே தெரியல. இது இப்படி சொல்லி பார்க்குறாங்க. நம்ம மாறன்கிட்டையுமே வந்து சொல்லி அழுதுட்டுருக்காங்க, எதுவுமே பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எப்படி மீண்டு வர போகிறாங்க அப்படின்னு தான் நமக்கு தெரியல. உண்மைகள்லாம் கண்டிப்பாக ஃபைனல் பண்ணுவாங்க. உடனே பண்ணுவாங்களா லேட்டாக பண்ணுவாங்களா நமக்கு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம பிருந்தாவோட கழுத்துலையுமே தாலி இருக்குது, அது என்ன நமக்கு தெரியல. அதே மாதிரி இவங்க வீட்டு மொட்டை மாடலேருந்து அப்டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எபிசோட் பார்த்தீங்களா, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.